அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில உண்ணக்கூடிய உணவான, அதுவும் ரொம்ப குறிப்பா தமிழனுடைய வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியா இருக்க உணவா நம்ம சொல்லணும் அப்படின்னா அது வந்து சோறு. அதாவது அரிசியில இருந்து நம்ம ஆக்கக்கூடிய சோறு அப்படின்றதான் நம்ம சொல்லலாம். இந்த அரிசியில இருந்து உருவாகக்கூடிய சோறு இன்னும் பிற உணவுகளா இருக்கட்டும், இது வந்து இந்தியாவில வந்து இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள்லயும் வந்து மக்களுடைய ஒரு முக்கியமான உணவா இருக்கு. இந்த அரிசியை வந்து உலகத்துல வந்து முதல்ல யாரு விவசாயம் செஞ்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து உலகத்துல வந்து முதல்ல வந்து சீனால இருக்கக்கூடிய யாங்சி நதி பள்ளத்தாக்குல தான் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் காட்டரிசி விதைகளை வந்து அங்க வந்து கண்டெடுத்து, பிறகு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து பயிரிட்டு ஒரிசா சாட்டிவா அப்படின்ற ஒரு உண்ணக்கூடிய அரிசி வகையை வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து அதுக்கப்புறம் வந்து இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு வந்து அதை அவங்க கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்டத்தட்ட கிமு 5000 இந்த மாதிரி ஆண்டுகள்ல வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவிலையும் வந்து சிந்து சமவெளி நாகரிக பகுதிகளிலையும், அதாவது கங்கை நதி பகுதிகளில் இந்த மாதிரி பகுதிகளிலையும் வந்து அரிசி வந்து பழமையான காலகட்டங்கள்ல வந்து உருவாயிருக்கு. இருந்தாலும் உலகத்துல வந்து ரொம்ப பழமையான முறையில வந்து அரிசி வந்து எங்க உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து சீனால தான் முதல்ல வந்து அரிசி உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கு வரலாற்று ஆய்வுகளுடைய கருத்தா இருக்கு. நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.